அன்புடை தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடன் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர், இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தேர்தல் வியூக வகுப்பாளராக கருதப்படுகிற திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களோட ஒரு சந்திப்பு நடந்திருக்கு. 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த சந்திப்பு நீலாங்கரையில இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களின் வீட்டில் நடந்திருக்கிறது. இந்த சந்திப்பில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன, இந்த சந்திப்புக்கு பின் எழுந்திருக்கக்கூடிய விமர்சனங்கள் என்னென்ன, இந்த சந்திப்பு திரு விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் பயணத்தில் விடாமுயற்சியா விஷப்பரீட்சையா, இன்னும் பல விஷயங்கள் இந்த விவகாரத்துல தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. வாங்க தெரிந்து கொள்ளலாம். தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஓராண்டு நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில இந்த கட்சியோட தேர்தல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா, எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட வேலைகளையும் சரி, இந்த கட்சியை பிராண்ட் பண்ணக்கூடிய வேலைகளையும் சரி, மக்கள் மத்தியில் இந்த கட்சி எப்படி இருக்க வேண்டும், இதன் செயல்பாடுகள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை பட்டியலிடுவதிலும் சரி, மிக முக்கியமான பொறுப்பை வகிப்பவர், தலைமையேற்று நடத்தி கொண்டிருப்பவர் ஜான் ஆரோக்கியசாமி அப்படிங்கிறவர். ஜேபேக் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை இவர் நடத்திக்கிட்டு வர்றாரு. இவருடைய இந்த நிறுவனமும் இவரும் தான் திரு விஜய் அவர்களுக்கு ஆலோசகராக செயல்பட்டுக்கிட்டு வர்றாங்க. இவங்களோட ஆலோசனைப்படிதான் விஜயுடைய அனைத்து செயல்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கு. விஜய் கட்சி ஆரம்பித்த அறிவிப்பில் தொடங்கி மாநாடு, அதற்கு பிறகு பரந்தூர் சென்று மக்களை சந்தித்தது, கள்ளக்குறிச்சி விவகாரத்துல மக்களை போய் பார்த்தது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் திரு விஜய் அவர்களுடைய மூமெண்ட்ஸ இவங்க எந்த லென்ஸ் வழியா கட்டமைச்சாங்களோ அது வழியா தான் விஜய் மக்களுக்கு வெளியே தெரிஞ்சார். அடுத்ததாக கட்சியில் இணைந்திருக்கக்கூடிய தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற இவ்வளவு பெரிய பேரை, பதவியை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பாளர் பதவியில வந்திருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா திமுகவை கடுமையா விமர்சனம் பண்றாரு. மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தக வெளியீட்டு விகடன் விழால இவர் பேசுறாரு. இதற்கு பிறகு இவர் விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் பதவியில இருந்து சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார். அப்புறம் இவரே கட்சியில இருந்து நீங்கிறாரு. திருப்பி இப்போ தாவேக்கால இணைந்திருக்கிறார். இணைந்திருக்கக்கூடிய இவரும் கிட்டத்தட்ட தேர்தல் களத்துல இந்த மாதிரி வியூக வகுப்பாளரா செயல்படுறதுல பி.கே. அவர்களுக்கு அசிஸ்டண்டா செயல்பட்டு இருக்கிறார். திமுகவுக்கு தொடர்ந்து பல தேர்தல்களை இவர் வேலையும் பார்த்திருக்கிறார். அதனால இவரும் கிட்டத்தட்ட அதே சேனல்ல இருக்கக்கூடிய அதே எக்ஸ்பர்டைஸ் உடைய ஒரு நபர். அடுத்து 3ஆவதா இருக்கக்கூடியவர் பி.கே. இந்தியாவுல இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படிங்கிற இந்த முறை பிரபலமானதற்கும் இந்த துறை பிரபலமானதற்கும் இந்த வேலையை ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கலா செஞ்சு சக்சஸ்ஃபுல்லா ட்ராக் ரெக்கார்டு வைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர். இந்த நபர் பிரதமர் மோடியில துவங்கி கடைசியாக நடந்து முடிந்த 2021 தமிழ்நாட்டிற்கான சட்டமன்ற தேர்தலில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஜெயிச்சவங்க கூட பயணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபர். அப்ப இந்த நபரோட திரு விஜய் அவர்கள் ஒரு 2 மணி நேரமா ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங்கா சந்திச்சிருக்கிறாங்க நீலாங்கரை வீட்டுல அப்படின்னா என்னென்னலாம் பேசியிருப்பாங்க அப்படிங்கறத முதல் கியூரியாசிட்டி. கண்டிப்பா 2026 தேர்தலை பத்தி பேசியிருப்பாங்க, அதோட எலெக்ஷன்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க, அதுக்கு என்னென்ன வியூகங்கள் வகுக்க வேண்டும் அப்படின்னு பேசியிருப்பாங்க, இவரால் அதை பண்ண முடியுமா அப்படின்னு பேசியிருப்பாங்க. திரு பிரசாந்த் கிஷோர் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் பீகார்ல, அவருடைய சொந்த மாநிலத்துல. அந்த கட்சிக்கான அந்த மாநிலத்துக்கான தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வர 2025 நடக்க இருக்கு. ஆகஸ்ட் டு அக்டோபர் இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய மாதங்கள்லாம் நடக்கவிருக்கு. இப்ப அவர் அதுக்காக தன்னை முழு வீச்சுல தயார்படுத்தும் போது இந்த மாதிரி தாவேக்கா எனும் கட்சியை கட்டமைப்பதற்கான ஓராண்ட பி.கே.வால வழங்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா அது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். சொந்தமா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார், அவர் அவரோட பிராண்டை பில்ட் பண்ணி ஆகணும் போது தமிழ்நாட்டிற்கு தமிழக வெற்றி கழகம் போன்றது ஒரு கட்சியை பிராண்ட் செய்யும் தேவை அவருக்கு இப்ப இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஒரு ஃப்ரெண்ட்லி சஜஷன் சொல்லக்கூடிய இடத்துல பி.கே. செயல்படுவார் அப்படிங்கிறது போன்ற தகவல்களும் வெளிவருது. இதுல கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுகவுக்கு ஐபேக் இந்த முறை வேலை பார்க்கும். வர தேர்தலுக்கு 26க்கு அதிமுகவுக்கு இந்த ஐபேக் அப்படிங்கிற நிறுவனம் வேலை பார்க்கும் அப்படின்னு பெரிதா எதிர்பார்க்கப்பட்டது. அவங்க பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. இன்னொரு இடத்துல சில அதிமுகவினுடைய போர் திட்டங்களையும் பிரச்சார யுக்திகளையும் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளை அவர்கள் கையாளும் விதத்திலையுமே கூட ஐபேக் அப்பப்போ தலையிடுறாங்க. 1-2 விஷயத்துல அவங்க சஜஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லி கன்சல்டன்ட் மாதிரி இருந்து கொண்டு சின்ன சின்ன விவகாரங்களுக்கு மட்டும் தலையிடுறாங்க. ஓவராலா அதிமுகவுக்காக தேர்தல் பணியாற்ற ஒப்பந்தம் செய்யப்படலைனாலும் சின்ன சின்ன விவகாரங்களும் இவங்க தொடர்ந்து
தங்களுடைய இன்புட்ஸை கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. அப்ப அதிமுகவுக்கு வேலை பார்க்க போற மைண்ட் செட்ல இருக்கிறவங்க தாவேகா தலைவரை ஏன் பார்க்கணும் அப்படிங்கிற கேள்வி விமர்சனமும் இருந்தது. இன்னொன்னு, தொடர்ந்து செட் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு நரேட்டிவ், பவன் கல்யாண் ஃபார்முலா அது மாதிரி இவர் அதிமுகவோட இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கிறாரு அப்படின்னா திமுகவுக்கு கடுமையான போட்டியா அது இருக்கும். திமுகவை வீழ்த்தி ஆட்சியை பிடிக்க முடியும். அந்த நேரத்துல எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி பொறுப்பை ஏற்கும் போது விஜய் துணை முதலமைச்சரா சந்திக்கக்கூடிய முதல் தேர்தலையே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதுவே பெரிய ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாற்றம் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு முடிவை விஜய் எடுத்தா அது சரி வருமா, பலன் கொடுக்குமா கொடுக்காதன்றதை தாண்டி மக்கள் அவரை எப்படி பார்ப்பாங்க, அவர் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை பிம்பம் உடைஞ்சிடாதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுப்பிட்டு வராங்க. இப்ப முதல் கேள்வி, விஜய் எதற்கு தொடர்ந்து இத்தனை அரசியல் வியூக வகுப்பாளர்களை சந்தித்து கொண்டே இருக்கிறார், தேர்தல் நிமித்தமாக தான் சந்திக்கிறாரு அப்படிங்கிறது எவிடென்டா இருந்தாலும் களத்துல செய்ய வேண்டிய பணிகள் குறித்து விஜய்க்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய கட்சியின் சீனியர்ஸ் அப்படிங்கிற இடத்துல யாருமே இல்லையா, அந்த வெற்றிடம் இருக்கிறதாங்கிறது ஒரு முதல் கேள்வி, முக்கிய கேள்வியாகவும் இருக்கு. இப்ப திமுகல இருந்து அதிமுகன்னு ஒரு கட்சி உதயமாகுது அப்படின்னா அந்த இடத்துல எம்ஜிஆர் உடன் வந்த பலரும் சீனியர்கள், கட்சியை நிர்வகிக்க கட்டமைக்க அனைத்து யுக்திகளும் விதிகளும் வழிகளும் தெரிந்தவர்கள். அவர்கள் மூலமா சீக்கிரமா ஒரு மாநாட்டுக்கான அனுமதியில தொடங்கி போலீசாரை எந்த இடத்துல எப்படி அணுகணும், எங்க எப்படி பேசிக்கணும், போராட்டத்துக்கான அனுமதி எப்படி வாங்கணும், அனுமதி இல்லாம போராட்டம் நடந்தா அந்த இடத்துல சுமூகமா எப்படி காவல்துறையோட ஒத்து போகணும், மாதிரி பல கல அனுபவங்கள் இருக்கு. பூத் கமிட்டிகள் எப்படி ஃபார்ம் பண்ணும், இந்த மாதிரி. இப்ப இது எல்லாமே தெரிந்த தலைவர்கள் இருப்பாங்க, அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க இவரை மாவட்ட செயலாளராக போடலாம், இவரை இந்த மாவட்டத்திற்கு இந்த சட்டமன்ற தொகுதிக்கு முன்னிலைப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். இந்த மாதிரி விஷயங்களை பேசுவதற்கோ சொல்லுவதற்கோ கூட தாவேக்கால ஆள் இல்லையா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இரண்டாவது முக்கியமான விஷயம், இப்படி இவர்களை சந்தித்துக் கொண்டிருப்பதிலேயே விஜய் நேரத்தை செலவழித்தால் தேர்தல் அறிவிப்பு வரும்போது களத்தில் பணியாற்றிய அனுபவம் தாவேக்காவினருக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய பல லட்சம் இளைஞர்களுக்கு எந்த அளவுல கிடைக்கும் அப்படிங்கிறதும் இருக்கு. இவர் மக்களுக்காகத்தான் வர்றாரு, விடாமுயற்சியோடு இத்தனை பேரை சந்தித்து ஒரு ஆற்றலை திரட்டி ஒருங்கிணைச்சு ஒரு அவெஞ்சர்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி 2026 தேர்தல்ல பலம் கொண்ட ஒரு கட்சியா போட்டியிடணும்னு விஜய் நினைக்கிறது அவரோட விடாமுயற்சி அப்படின்னு இந்த விவகாரத்துல கொண்டாடணுமா, இல்லை இந்த மாதிரி விவகாரத்துல இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட மீட் பண்றது, இது குறித்து ஆலோசனை நடத்துவது, மேற்படி கூட்டங்கள் நடத்துவதுங்கிறத இந்த ஒரு வருஷம் ஆகி முடிஞ்ச பிறகும் இன்னும் இந்த விவகாரத்துலதான் விஜய் தேங்கி இருக்கிறாரு. இன்னும் மக்கள் பிரச்சனைகளை அதிகமா பேசல, அதிகமா சந்திக்கல, மக்களோடு உரையாடவில்லை, மக்களோடான இன்டராக்ஷன்ஸ் என்ன டெவலப் பண்ணல, களத்துல கிரவுண்ட் லெவல்ல தன்னுடைய ஆட்களை, வீரர்களை, தோழர்களை விஜய் தயாரிக்கவில்லை, தயார்படுத்தவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு. இது விஜய் பண்றது வீண் முயற்சி. முதல்ல செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. தேர்தல் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணா அதுக்கு தாவேகா முதல்ல தயாரா அப்படிங்கறத விஜய் முதல்ல களத்தை செக் பண்ணி பார்க்கணும், கிரவுண்ட் ரியாலிட்டியை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்கு. அப்ப விஜய் செய்யக்கூடிய இந்த அரசியல் பயணம் விடாமுயற்சியா வீண் முயற்சியா? விஜய், PK, ஆதவர்ஜுனா, ஜான் அப்படிங்கிற இந்த ஒரு மிகப்பெரிய கூட்டணி 2026 பலன் கொடுக்குமா? முதல்ல PK இந்த கூட்டணிக்குள்ள உறுதியா வருவாரா, இருக்காரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் நிகழ்வுகளையும் அதன் பின்னிருக்கும் நுண் அரசியல்களையும் தெரிந்து கொள்ள 5box தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்காக நான் விஷ்ணு நாகராஜன். வாழ்க செந்தமிழ், வாழிய நற்றமிழர், வாழ்க பாரத மணித்திருநாள்.